வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வேலைக்கு போகிற பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. வேலைக்கு போனாலே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஐயோ இந்த பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே போகுது, வேலைக்கு போகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒருத்தவங்க பெண்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு லேடிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ட்ராவலிங் பிளேஸ் எக்ஸெட்ரா. வீட்டிலேருந்து அவங்க ஆஃபீஸ் போகிறச்ச அவங்களுக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டை பார்க்கணும், வீட்டில் குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலி அதையும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்க ஆஃபீஸையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் சேம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட இருக்கிற என்வரன்மெண்ட் பொறுத்து இருக்குது. ஓகே, ஜென்ரலாக உங்ககிட்ட இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஐடியா? அவங்க ப்ராப்ளம் பொறுத்து ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலாக ஐடியா கொடுக்குறதா இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். பட் ஆனால் அது எந்த விஷயம் பொறுத்தோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அது எல்லாத்துக்குமே நம்ம டக்குன்னு முடிவும் எடுக்க முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் பொறுத்து அதுக்கேற்ற சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த காலத்தில் டெக்னாலஜியில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நம்ம இதெல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு பொண்ணு தனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நம்மளை இந்த சொசைட்டியில் எல்லோரும் காயப்படுத்துவாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். மன தைரியம் வேணும் அவங்களுக்கு. வாட் எவர் இட் இஸ், ஒரு என்ன வேணால் இருக்கலாம். ஆஃபீஸோ சரி, அவங்க ஃபேமிலி இஷ்யூஸோ சரி, பேய்க்கும் சரி, ரவுடிஸ், வாட் எவர் இட் இஸ், என்ன இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தாலே போதும். பிரச்சனை வருது பின்னாடி பார்த்துக்கலாம். பட் அதை ஃபேஸ் பண்ணாமல் அவங்க ஓடுறது அது இன்னும் ப்ராப்ளம் பெருசாக க்ரியேட் பண்ணிவிடும். யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ்? நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.